நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த 2026 வருஷத்தினுடைய 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்திருக்கிறார். சரியாக ஒரு வருடத்திலே பாதியை முடித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மெய்யாகவே இந்த 7வது மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றித்தரப்போகிறார். உண்மையாகவே நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் அனைத்து தேவ ஊழியர்களையும் கர்த்தர் மட்டும் பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம் மெய்யாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த மாதமாக அமைய போகிறது. 7வது மாதத்திலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார், அல்லது வேதத்தில் இந்த 7வது மாதத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியங்களை தியானிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 7ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த 7வது மாதம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதான மாதமாயிருக்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுதான் முதலாவது அவர் சர்வாங்க தகன பலியானார் என்று நாங்கள் எபேசியரிலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக பாவமாக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியானார். அப்படியானால் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்மை சர்வாங்க தகன பலிகளாக, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கர்த்தருக்கு ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுப்பதையே இந்த சர்வாங்க தகன பலி காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சர்வாங்க தகன பலியிலே இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதாவது எவ்வண்ணமாக இந்த தகன பலியிலே பலிப்பிடத்தில் வைக்கப்படுகிறதான அனைத்து பலிப்பொருளும் சாம்பலாக்கப்படுகிறதோ, சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போல நாமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கூடாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதையே இந்த சர்வாங்க தகன பலி காண்பிக்கிறது. யார் யாரெல்லாம் இந்த மாதத்திலே ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்பட தங்களை ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலியாக யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அது என்ன அற்புதம் தெரியுமா? யோசுவாவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, யார் யாரெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமானவைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் இந்த அற்புதமானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீர்கள்? அப்படியானால் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறாருமே பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக, ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக, ஜீவ பலியாக, சர்வாங்க தகன பலிகளாக யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சுவாமி, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக இணைந்து குடும்பமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய தொழில்கள், துறைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியருடைய ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. சரீர சுகபலத்துக்காய் ஜெபிக்கிறேன். சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் நீர் அற்புதம் செய்கிற மாதமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.